வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: காவிரி குண்டாறு இணைப்புப் பணிகள் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாட்டில் அவசர தேவைகளுக்காக கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறு நிபுணர் குழு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு பரிந்துரைத்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசி அனைத்து மக்களுக்கும் கட்டணமின்றி செலுத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி கேரளா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டம் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் மற்றும் பல்வேறு சமுதாய மக்களுடன் கலந்துரையாடிய அவர், இத்திட்டத்தின் முதற்கட்டப் பணிகளுக்கு இன்னும் 20 நாட்களில் அடிக்கல் நாட்டப்படும் என்றார். இம்மாவட்டத்தில் குந்துக்கல் பகுதியில் 7 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளமும், நோக்குவீர் மீன்பிடி துறைமுகம் சுமார் 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பதுடன் சீனியப்பா தர்கா பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வரும் 11,35,600 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு வங்கி இணைப்பு கடனாக இதுவரை 42,785 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், உழைக்கும் மகளிருக்கும் மானிய விலை இருசக்கர வாகனம், திருமண நிதியுதவி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் கூறினார். தேவேந்திரகுல சமூகத்தைச் சேர்ந்த 7 பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று பொதுவான பெயர் வைக்கும் கோரிக்கைக்கு 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள், மாணவர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் அஇஅதிமுக அரசு எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்றை தடுப்பதற்கான அவசர தேவைகளுக்கு கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்குமாறு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. நாட்டில் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் கோவிட்-19 தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில், புனேயில் உள்ள சீரம் நிறுவனம், ஆக்ஸ்போர்ட் மற்றும் அஸ்திராசெனேகா நிறுவனங்களுடன் இணைந்து கோவிஷீல்டு தடுப்பூசி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளது. இதேபோன்று ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் தடுப்பூசி உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவாக்சின் தடுப்பூசியை நிபந்தனைகளுடன் பயன்படுத்த அனுமதிக்குமாறும் நிபுணர் குழு பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அகமதாபாத்தைச் சேர்ந்த கேடிலா நிறுவனத்தின் கோவிட்-19 தடுப்பூசிக்கான 3ஆம் கட்ட பரிசோதனைகளை மேற்கொள்ள அனுமதிக்குமாறும் மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. இங்கிலாந்தில் புதிதாக பரவி வரும் SARS-CoV-2 தொற்றை தனிமைப்படுத்தி தரம் பிரிப்பதில் இந்தியா வெற்றியடைந்துள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. உலகில் வேறு எந்த நாடும் இந்த முயற்சியில் இதுவரை வெற்றியடையாத நிலையில், புனேயில் உள்ள தேசிய தொற்றுநோய் ஆய்வு நிறுவனம் இந்த சாதனையை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பு மருந்து குறித்து பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் திருமதி சுசித்ரா எல்லா பங்கேற்கும் நேர்காணல் சென்னை அகில இந்திய வானொலியின் அலைவரிசை ஒன்றில் இன்றிரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த நேர்காணலில் உடன் உரையாடுகிறார் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம். அரை மணி நேரம் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசி தமிழகத்தில் எவ்வித கட்டணமும் இன்றி அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 17 இடங்களில் நேற்று நடைபெற்ற தடுப்பூசி ஒத்திகை பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றார். அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசின் அம்மா மினி கிளினிக்குகள் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழக அரசின் உழைக்கும் மகளிருக்கான அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் ஆண்டுக்கு 1 லட்சம் பெண்கள் பயனடைந்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 5,000 முதல் 6,000 பேர் பயனடைந்து வருவதாக கூறினார்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, அரூர், பென்னாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி தாலுகா மருத்துவமனைகள் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். இம்மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகளை திறந்து வைத்து பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 9 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கை வசதி கொண்டவையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு அன்பழகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் என்ற ஆய்வு நிறுவனம் இந்த கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது. அமெரிக்கா, ஜப்பான், பிரேசில் உள்ளிட்ட 13 நாடுகளில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் 75% மக்கள் திரு நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் இந்தியர்களை பாதுகாக்கவும் உலக சமூகத்திற்கு உதவிக்கரம் நீட்டவும் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஒட்டுமொத்த உலகமும் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டுக்கே பெருமை அளிப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். நாட்டிலேயே பிற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில்தான் பள்ளிப் படிப்பை முடிக்கும் மாணவர்களில் 41% பேர் உயர்கல்வி பயில்வதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார். சென்னை போரூரில் அரசு பள்ளி மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர், தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒட்டுமொத்த வருவாயில் கல்வித்துறைக்காகத்தான் பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் திரு பெஞ்சமின் குறிப்பிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கொத்தமங்கலம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பை குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுவிடும் என்றார். தமிழர் திருநாளான தைப்பொங்கலை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு கிராம சபை கூட்டங்களை நடத்தாத காரணத்தால்தான் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர், கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவைத் தொகுதியில் போதிய அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றார். இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் திரு மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். மதுரை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை விரைவில் மேற்கொள்ள வேண்டுமென தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு மதுரை மாநகரில் செயல்படுத்தி வரும் நவீன நகரங்கள் திட்டத்தின் மூலம் பல்வேறு கட்டமைப்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியிலேயே தமாக நீடிக்கும் என்றும் தங்களது வேட்பாளர்கள் தங்கள் கட்சி சின்னத்தில்தான் போட்டியிடுவார்கள் என்றும் திரு வாசன் தெரிவித்தார். சென்னை, ஈரோடு உட்பட பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி ஈரோடு சென்னை சென்ட்ரல் இடையேயான சிறப்பு ரயில் வரும் 10ஆம் தேதியிலிருந்தும், திருச்சி பாலக்காடு சிறப்பு ரயில் வரும் 7ஆம் தேதியிலிருந்தும், விழுப்புரம் திருப்பதி சிறப்பு ரயில் 6ஆம் தேதியிலிருந்தும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதவிர பல்வேறு ரயில்களின் கால அட்டவணையும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல், பெங்களூரு தினசரி சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் நாளை முதல் காலை மணி 7:40க்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருநெல்வேலி பாலக்காடு சிறப்பு ரயில் நாளை முதல் தினசரி இரவு மணி 11:15க்கு புறப்பட்டுச் செல்லும். இருவரிச் செய்திகள். ரயில்வே துறைக்கு சரக்கு போக்குவரத்து மூலம் கடந்த மாதம் 12,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் மணாலிக்கு சுற்றுலா சென்று கடும் பனிப்பொழிவில் சிக்கிக் கொண்ட 500க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகளை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
விளையாட்டுச் செய்திகள் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி கேரளா அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒடிசா அணியையும், மோகன் பகான் அணி வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட கார்கில் பகுதியில் முதலாவது உள்ளரங்க ஐஸ் ஹாக்கி விளையாட்டுப் போட்டிகளை லடாக் மலைப்பகுதி மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவர் திரு ஃபெரோஸ் அகமது கான் நேற்று தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி குண்டாறு இணைப்புப் பணிகள் 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாட்டில் அவசர தேவைகளுக்காக கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறு நிபுணர் குழு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புக்கு பரிந்துரைத்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசி அனைத்து மக்களுக்கும் கட்டணமின்றி செலுத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். உலகின் மிகவும் பிரபலமான தலைவருக்கான தரவரிசையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி கேரளா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.